நம்ம எவ்வளவோ ஜூஸ் குடிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கோயில் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஜூஸ் குடிச்சிருக்காங்க. நானும் இது நாள் வரைக்கும் ஜூஸ் குடிச்சிருக்கேன், எவ்வளவோ ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிருக்கேன். ஆனால் எங்கேயுமே இல்லாத ஒரு டேஸ்ட்டு, அந்த எல்லாமே சொல்லுவாங்கள்ல, அந்த டேஸ்ட்டோடு வந்த ஒரு அமிர்தம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அமிர்தம் மாதிரி வேறு எங்கேயுமே சுவை கிடையாது. ஆனால் இங்கே எப்போவுமே இந்த கடையில் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஜூஸ் வேறு லெவலில் இருக்கும். அப்படி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜூஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மக்களோட மனசில், அதாவது மக்கள் வந்து திரும்பி தன்னோட கடைக்கு வரணும், அதாவது நான் நல்ல ஒரு கஸ்டமருக்கு நான் நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஜூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாவே சொல்கிறேங்க, இதை பேருக்கு சொல்லுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நகராக இருக்குல்ல, ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்கே கன்சல்டிங் அப்படின்ற ஒரு கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஜூஸ் கடை இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கிடைக்கும், அது போக பார்த்தீங்கன்னா லெமன், நீங்கள் என்ன ஜூஸ் கிடைக்கிறீங்களோ அந்த ஜூஸ் அத்தனைக்கும் உங்களுக்கு தரமான முறையில் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஜூஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்களேன், இங்கே பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும், செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் நீங்கள் குடிச்சு மட்டும் பாருங்கள். ஏன்னா நான் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே அதோட உண்மை என்னன்றது தெரியும். ஜூஸ் வேறு லெவலில் இருக்குங்க. மேடம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சா? மேடம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சா? ஜூஸ் கடை காலி.